ஆன்மீக பெருமைகளும் பழமையான வரலாறும் கொண்ட தொண்டை நாட்டு தலம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்யநாத சுவாமி திருக்கோயில் ஆகும். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களுள் தொண்டை மண்டலத்தின் 5வது திருத்தலமாக போற்றப்படும் இந்த ஆலயம் திருநெறிக்காரைக்காடு என்று ஆன்மீக நூல்களில் அழைக்கப்படுகிறது. இங்கு மூலவர் சத்யநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவஸ்தலங்களுக்கும் காமாட்சி அம்மனே பொதுவான அம்பிகை என்பதால் இங்கு தனியாக அம்பாள் சந்நிதி கிடையாது. இருப்பினும் இந்த ஆலயத்தின் கருவறையிலேயே உற்சவ மூர்த்தியாக காமாட்சி அம்பிகை சுவாமிக்கு அருகில் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிப்பது மிகவும் விசேஷமான அமைப்பாகும். மூலவர் சத்யநாத சுவாமி லேசான இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பது கலியுக அதிசயமாகும். கருவறையில் உற்சவ மூர்த்தியாக வீற்றிருக்கும் அம்பிகைக்கு மூலவருக்கு செய்யப்படும் அனைத்து பூஜா பலன்களும் சமமாக வழங்கப்படுகின்றன. மேலும் இத்தலத்தின் வாகனமான நந்தி பெருமான் தனது கழுத்தை மட்டும் தெற்கு நோக்கி திருப்பி அண்ணலை நோக்கியவாறு வீற்றிருப்பது தனிச்சிறப்பு. பொதுவாக ஞான கடவுளான தட்சிணாமூர்த்தி 4 சீடர்களுடன் தான் காட்சியளிப்பார். ஆனால் இந்த திருத்தலத்தில் முற்றிலும் மாறுபட்டு தட்சிணாமூர்த்தி 7 சீடர்களுடன் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அநேக ஞானத்தையும் கல்வியையும் வாரி வழங்குகிறார். இந்த தனித்துவமான காட்சியை தரிசிக்கவே எண்ணற்ற ஆன்மீக அன்பர்கள் நாள்தோறும் இங்கு வருகை தருகின்றனர். இந்த ஆலயத்தின் வரலாற்று பின்னணியில் புதன் பகவானின் தவமும் சந்திரனின் கதையும் இணைந்திருக்கிறது. குருவின் மனைவியான தாராவை சந்திரன் கவர்ந்து சென்றதால் அவர்களுக்கு புதன் பிறந்தார். வளர்ந்த பின் தனது பிறப்பின் ரகசியத்தை அறிந்து வருந்திய புதன் இத்தலத்திற்கு வந்து சத்யநாத சுவாமியை நோக்கி உக்கிரமாக தவம் புரிந்தார். ஈசன் அவருக்கு காட்சியளித்து நவக்கிரகங்களில் உரிய நேரத்தில் இடம் கிடைக்கும் என அருளினார். அதன்படி இத்தல பிரகாரத்தின் தெற்கே புதனுக்கு தனிச்சந்நிதி அமைந்துள்ளது. புத பகவான் அருகில் தேவேந்திரனும் வீற்றிருக்கிறார். கௌதம மகரிஷியின் சாபத்தால் உடல் முழுவதும் கண்கள் பெற்று பூலோகத்தில் பல இடங்களில் அலைந்து திரிந்த இந்திரன் இறுதியாக இத்தலத்தின் காரைப்புதர்களுக்கு இடையே மறைந்திருந்த சிவபெருமானை மனமுருகி வழிபட்டான். அவனது வழிபாட்டில் மகிழ்ந்த ஈசன் இந்திரனின் சாபத்தை நீக்கியருளினார். காரைப்புதரில் வெளிப்பட்டதால் இறைவனுக்கு காரை திருநாதர் என்ற திருநாமமும் இவ்வூருக்கு திருநெறிக்காரைக்காடு என்ற பெயரும் உண்டாயிற்று. இத்தலத்தின் பெருமைகளை திருஞான சம்பந்த பெருமான் தனது தேவார பதிகங்களில் உருகி பாடியுள்ளார். புதனுக்குரிய புதன்கிழமைகளில் இத்தல தீர்த்தத்தில் நீராடி புத பகவானுக்கு பச்சை வஸ்திரமும் பச்சைப்பயிறு நெய்வேத்தியமும் படைத்து வழிபடுபவர்களுக்கு கல்வியில் சிறந்த தேர்ச்சியும் மொழியறிவும் வாக்கு வன்மையும் கிட்டும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டாய்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். Small tips, big impact. ஓம் நம சிவாய.